ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து டாக்டர் டிரைவிங் கேமில் வந்து ஆன்லைன் மேட்ச் விளாட போகிறோம். இப்போ அதுக்கு தான் இங்கே இருக்கோம். இப்போ ஆன்லைன் மேட்ச் போட்டுடலாம். இப்போ யார் வருவா நம்மளுக்கும் தெரில. கைஸ் ஜியோ காரை வச்சு விளாட்றோம். வந்துட்டாங்க ப்ரோக்கன் பாருங்கள். ப்ரோக்கன் பிரேக்னால நான் ஸ்லோவாக போக மாட்டேன், ஏன்னா இடிக்கணும்ல கைஸ். அதான் அவன் பாட்டுக்கு போகிறான் பாருங்கள் காய்ஸ். இப்படி போய் தான் எவனாச்சும் முட்டுவாங்க காய்ஸ். பாருங்க காய்ஸ், இப்போ நம்மளோட அவன் ஸ்பீடாக போயிட்டுருக்கான் காய்ஸ். இப்போ அதான் காய்ஸ் எனக்கு கடுப்பாக இருக்குது. அவன் இந்தியாவிலேருந்து தான் வரான்னு நினைக்கிறேன் காய்ஸ். காய்ஸ் நான் அவுட் ஆகிட்டேன் காய்ஸ். கைஸ் அவுட்டா நீங்கன்னா ட்ராஃபி ஸ்கோர் எங்க கைஸ் நிறையா. இப்போ ஹைவே காய்ஸ். இப்போ அவரை வச்சு செஞ்சிடலாம் காய்ஸ். வச்சு செய்கிறோம் காய்ஸ். இப்படி தான் நான் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பேன் காய்ஸ். இப்போ ஆன்லைன் மேட்ச்சில் அவரும் இந்தியன் பர்சன் தான். இப்போ அவர் என்னமோ பூஸ்ட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். பூஸ்ட். இப்போ நம்ம ஆன்லைன் மேட்ச் போட்டு இருக்கனால பாதி பேர்த்துக்கு எப்படி போடணுன்னு வேறு தெரில. அது நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம். நம்ம வின் ஆகிட்டோம் கைஸ். அவர் இடிச்சிட்டாரு, அதனால நம்ம வின் ஆகிட்டோம். இப்போ நம்ம ரீமேட்ச் போடுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு எனக்கு தெரில. ஸ்பீடு மக்களே. காய்ஸ்ன்னு சொல்கிறேன், மக்களேன்னு சொல்கிறேன். கைஸ் அவர் வெள்ளைக்கார் வச்சிருக்காருனால நம்ம அவரோட ஸ்பீடாக போகலாம். நம்ம வெள்ளைக்கார் வைக்கலடா. இடிச்சிட்டாரு. நம்ம தான் காய்ஸ் வின். அவருக்கு விளாட தெரிலன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசாத ப்ரோ, நீ தான். இப்போ ட்ரிஃப்ட்டு பாருங்க காய்ஸ் எப்படி இது பண்ணுறோன்னு. அவரும் என்னமோ மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் காய்ஸ். பாருங்க காய்ஸ், அவுட் ஆகிட்டோம் காய்ஸ். கைஸ் இதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாது கைஸ். அவர் வெளியில் போயிட்டார். இப்போ அவர் வெளியே போயிட்டார் காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஆன்லைன் மேட்ச் போடலாமா? சொல்கிறா போட்டுடலான்னு. இப்போ வேணா கைஸ் நெக்ஸ்ட் ஆன்லைன் மேட்ச் போடலாம். யார் வரான்னு பார்க்கலாம். கைஸ் எங்கேருந்து வந்திருக்காரு, என்ன ஃப்ளாக்னா தெரியல. அவர் மொக்க கார் தான் காய்ஸ் வச்சுருக்காரு. மொக்க கார் வச்சுக்கிட்டு இவரை முன்னாடி போயிட்டுருக்காரு கைஸ். பார்த்துடலாமா காய்ஸ் யார் முன்னாடி போகிறான்னு? ப்ரோக்கன் பிரேக்னால நான் அமைதியாக இருக்கேன் காய்ஸ். அமைதியாக இருக்கேன்னு சொல்லி கைஸ் முட்டிட்டாரு. விடுங்க காய்ஸ், அடுத்த மேட்ச்சு பார்க்கிங்கு. இப்போ பார்த்துடலாம் காய்ஸ் முக்க கார் வச்சுருவேன்னா யாருன்னு. இப்போ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ் பர்ஃபெக்டான எடுத்தாங்க. இப்போ அவரே எதுக்கு அவுட்டாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. ஹைவே காய்ஸ். நம்ம தான் எப்போவுமே அந்த மாதிரி தான் மக்களே. அவுட்டாகவும் செய்வோம், வின்னாகவும் செய்வோம் கைஸ். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அந்த மாதிரி தான். காருக்கு நல்லவன், மனுஷவனுக்கு கெட்டவன், அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் என்றைக்கும். சொல்ல மனசு வராது, உங்களுக்கும் வராது. இப்போ இந்த சேனல் பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் கைஸ் திருத்த முடியும். அவரோட நம்ம எப்போயோ முன்னாடி வந்துட்டோம். 70 மீட்டர் பின்னாடி இருக்கு கைஸ். ப்ரோ ஸ்பீடாக போ ப்ரோ. 70 மீட்டர். இப்போ நம்ம தானே ப்ரோ முன்னாடி இருக்கோம், பார்த்துக்கலாம் ப்ரோ. அதுக்காக இடிக்காது ப்ரோ. நான் வின் ஆகிட்டேன் ப்ரோ. போச்சு ப்ரோ, நீங்கள் வாயை வச்சாலே ஏதாச்சும் ஆகிடும். என்ன ப்ரோ? இப்போ திருப்பி அவர் வந்திருக்காரு, பார்த்துடலாம் யாருன்னு. பாருங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி அவங்க போனோன்னா இப்போ ட்ரிஃப்ட் அடிச்சிருங்க, வேறு வழியே இல்லை காய்ஸ். இப்போ அவர் முன்னாடி போயிட்டார். நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ், எங்கேயாச்சும் போய் முட்டிடுவார் வேணால் பாருங்களேன். அந்த மாதிரி தான் நிறையா இதில் அவுட் ஆகுறாரு.
இப்போ ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. இப்போ அவரோட முந்திடலாம், வாங்க போயிடலாம். போயாச்சு. இப்போ வந்து என்னன்னு தெரில, அவர் வந்துட்டார் காய்ஸ். போச்சு காய்ஸ். இப்போ அவரோட முன்னாடி போகணும் காய்ஸ், இல்லை அவுட் ஆயிடுவோம் காய்ஸ். வேணா பாருங்கள் காய்ஸ். சொன்னேன்ல காய்ஸ், அவர் எங்கேயோ போய் முட்டுவார்னு, அதே மாதிரி முட்டிட்டார். இப்போ ரீமேட்ச் போட்டுடலாம். அவர் ட்ரக்கு வேறு லெவல் காய்ஸ். பொறுமையாக போகணும் கைஸ். ட்ரக்கில் வேறு ஸ்பீடாகவே போகணுன்னு இருப்பார் கைஸ். அவர் என்னமோ ட்ரக்கில் கொஞ்சம் நல்ல இதாக நினைக்கிறேன், ஆனால் முட்டிடுவார் கைஸ். கைஸ் வெளியிலே போயிட்டார், டென்ஷன் ஆகிட்டார் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் போட்டுடலாம். அதே பார்த்துக்கிட்டு இருக்கு. பல்க் கைஸ் திரும்பி ஆன்லைன் மேட்ச் போடலாம். நான் கைஸ் வர மாட்டேங்குது ஆன்லைன். இப்போ திருப்பி நம்ம போட்டோம். அதுவும் ரோல்ஸ் ரைஸ் கார் வச்சுருக்கோம். இப்போ சரியா கடுப்பாகுது காய்ஸ். நம்ம நல்ல கார் வைக்கும் போது தான் இவங்க தான் கெட்ட கார் வைப்பாங்க. பாருங்கள், அதே மாதிரி ஒருத்தர் போய் முட்டை போகிறான்னு எனக்கு நல்லா தெரியுது. முட்டை போகிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் எப்போயோ முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ நான் ரொம்ப சின்சியராக இருக்கேன். போயிட்டார் காய்ஸ், எங்கேயோ போயிட்டாரு கைஸ். எனக்கு தெரிஞ்ச அவர் வின் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது என்றைக்கும், பண்ணக்கூடாது கைஸ். ஆமாம் காய்ஸ். ஆனால் நம்மளே இப்போ கிவ் அப் பண்ணி இது பண்ணிட்டோம், உடச்சிட்டோம். இப்போ ட்ரக்கே காணும் கைஸ். இப்போ ரீமேட்ச் வந்துட்டாங்க. ட்ரிஃப்ட்டு பரவாயில்ல கைஸ். நம்ம இந்த காரு செம்ம கார் கைஸ். டெஸ்ட் கைஸ். இது 80 காசு கைஸ், 80 கோல்டு காயின் கைஸ். இதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கார் எல்லாத்தையும் எடுக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி எடுக்கணும்னா கோல்டு காயின் எடுங்க. கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது. என்னதுன்னா, அவங்க சொல்கிற கேமை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கைஸ் கோல்டு காயின். அது கேம் ஏற்றி ஃபுல்லாக முடிச்சிருங்க, அப்போ உங்களுக்கு நிறைய கோல்டு காயின் கிடைக்கும் கைஸ். முடிக்கலாம் தேவையில்லை, முடித்தா அந்த கேமில் நிறைய கோல்டு காயின் கிடைக்கும். நீங்கள் ஏற்றினா மட்டும் போதும். ஆனால் அதுவும் ஜாலியாக தான் கைஸ் இருக்கும் அந்த கேமும். டாக் டிரைவிங் 2 ஏற்றுங்க, அதில் உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும். ட்ரிஃப்ட் பண்ணவே மாட்டேங்கிறது. ட்ரிஃப்ட் மேட்ச்சு நான் அப்படியே மறந்துட்டேன். நம்ம எப்படி தான் வின் ஆகிட்டோம் கைஸ். அவர் இடிச்சிட்டாரு, அவர் வெளியிலும் போயிட்டாரு. இப்போ எல்லாருமே நம்மக்கிட்ட வந்தவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க, ஏன்னா நம்ம வின் ஆகிட்டே இருக்கோன்னு. ஆமாம் கைஸ், வின் ஆகிட்டே இருக்காராம். ஓகே. இப்போ வந்து ட்ரிஃப்ட் மேட்ச் அதே மேட்ச் தான். இப்போ நம்ம வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வச்சுருக்கோம், நீங்கள் வேணால் பாருங்கள். ரோல்ஸ் ரைஸில் நல்லா இருக்குமா இல்லைன்னா செஸ் நல்லா இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு பிடிச்சது லம்போகினி தான். ஆனால் இங்கே 2 காரையும் அதில் செஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ரோல்ஸ் ரைஸில் நீங்கள் விளாண்டுடலாம், ட்ரை பண்ணி எப்படியாச்சும் வாங்குங்க. 3 கோடி காரை ஈஸியாக கோல்டு காயின் கொடுத்து வாங்குங்க. இப்போ நான் எப்படி இருந்தாலும் அவுட் ஆகுவேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அவுட் ஆகிறதுக்குலாம். ஆமாம் கைஸ், நல்லா பேசுவார். பேச்சு மட்டும் தான் கைஸ் லாக்கி. லம்போகினி வேணும்டா, லம்போகினி வேணும். அதுக்கு அடுத்த மாதிரி இப்போ பிளாக் கார் ஒருத்தர் வச்சுட்டு தானே வந்தாருன்னு நினைக்கிறேன். வேணா அடுத்தாட்டி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும்னு. அந்த காரை வச்சே நான் விளாட்றேன். நீங்கள் ஏதாவது சேனல் பிரேக் ஏன் அடிக்க மாட்டேங்க எனக்கு தெரில இன்ன வரைக்கும். கைஸ் லாம்போகினிக்காக வெளியில் போயிட்டாரு மேட்ச் விட்டு. எனக்கு லம்போகினி தான் இருக்கல ரொம்ப பிடிச்ச கார். இப்போ அதை வச்சு தான் விளாட்றேன். ஆன்லைன் மேட்ச் திருப்பி வந்துருச்சு. எனக்கு பிடிச்ச காரு வேணால் பாருங்கள். ஸ்பீடு வேறு கைஸ்.
அந்த காரை பார்த்துட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கேமராவை அப்பயே வச்சு காமிச்சேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்தடுத்து நான் செஸ்ட்டு வச்சு தான் விளாட்லான் இருக்கேன் ஆன்லைன் மேட்ச் அப்போ. அவர் செஸ்ட்டு வச்சுருக்காரா? இல்லை 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 ஒயிட் கார் இல்லை இல்லை அவர் ஒயிட் கார் தான் வச்சுருக்காரு. கைஸ் இந்த மேட்சோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். பாருங்க கைஸ், முடிச்சுக்கலாம்னு சொன்னோமே அப்படியே நின்றுச்சு கைஸ். ஓகே கைஸ், பை கைஸ், பை.